இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் கேள்வியும் பதிலும் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். இன்று அநேக கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த கேள்வி நமக்குள்ள வருவதன் நோக்கம் என்னன்னா, நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனையிலே தனக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நான் இப்படி வாழ வேண்டும், இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளுடைய உள்ளார்ந்த மனம் சொல்லும் போக்கிற்கு செல்வதனாலே தான். இன்றைக்கும் வேதாகமத்திலேயும் ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்கிறான். கர்த்தர் அவனுக்கு எப்படிப்பட்ட பதிலை கொடுக்கிறார், அவனுக்குள்ளே கர்த்தர் எப்படி செயலாற்றுகிறார் என்பதை குறித்து பார்க்கலாம். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 21:13 அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். இங்கே பவுல் அவனுக்குள்ளாக இருக்கிற கேள்வி, ஏன் என்னை உடைத்து போக பண்ணுகிறீர்கள்? பாடுகள். இந்த நாளிலும் பவுலுக்கு அவனுக்குள்ளாக எழுந்த கேள்வியை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏன் என்னை உடைத்து போக பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி அவனுக்குள்ளாக எழுந்த கேள்வி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பவுல் என்பவன் அவனுடைய ஆரம்ப கட்டத்திலே அவன் சவுலாக இருந்த போது அவனோடு கர்த்தர் பேசுகிறார். இங்கே வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 26:14 சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று அவர் எபிரேய பாஷையிலே அவர் சொல்கின்ற வார்த்தையை கேட்கிறார். இயேசு கேட்கிறார், ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? அப்போ பவுலுடைய வாழ்க்கையிலே, இந்த சவுலாக இருந்து வந்த பவுல் அவனுடைய வாழ்க்கையில முதலாவது கேட்ட கேள்வி, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? கர்த்தர் அவனோட கேட்கிறார். அவனுடைய கடைசி காலகட்டத்திலே அவன் ஜனங்களோடு கேட்கிற கேள்வி, ஏன் என்னை உடைந்து போக பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி கேட்கிறான். இந்த சவுல் அவன் பவுலாக மாறுகின்ற அந்த சூழ்நிலை, அந்த காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புரட்சி என்று சொல்லலாம், ஒரு எழுப்புதல். அங்கே நடக்காத ஒன்று நடந்ததாக. அவனுடைய சிறு வயது, அவனுடைய மனமாற்றத்துக்கு முன்பதாக அவனுடைய நிலைமை எப்படின்னா, அந்த சவுலாக இருந்த அந்த பவுல் அவன் ஒரு செல்வந்தம் நிறைந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த, நல்ல படிப்பறிவு, ஞானம் நிறைந்தவன், சிறு வயதிலே யூத முறைமைகள் எல்லாம் கற்று தேர்ந்தவன். இப்போது கிறிஸ்தவம் பரவி கொண்டிருக்கிற காலம். அந்த காலத்திலே இந்த பவுல் அவனுக்குள்ளே எழுகின்ற ஒரு கேள்வி, இயேசு அவரை எப்படி வணங்கலாம்? அவர் தெய்வம் அல்ல, அவரை எப்படி வணங்கலாம் என்று சொல்லி கேள்வியோடு அநேகரை கொலை செய்கிறான். அவன் கிறிஸ்தவர்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. சவுல் என்ற வார்த்தையை கேட்ட உடனே அநேகர் அஞ்சு ஓடுவாங்க. அப்படிப்பட்ட வெறி, மூர்க்க வெறி. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த சவுல் அவனுக்குள்ளே மாற்றம். அவன் என்ன செய்கிறான்னா, கிறிஸ்தவரை அழிக்கும்படியாக அவன் செல்கிறான். அவன் தமஸ்குக்கு செல்ற வழியில தான் கர்த்தர் பேசுகிறார். அவனுடைய வாழ்க்கையே ஒரு மாற்றம். அவன் கேள்வி, கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு அவனை கர்த்தர் உருவாக்கின விதம், அவன் பயன்படுத்தின விதம், அது கணக்கிட முடியாதது. அவனுக்குள்ள இருந்த கேள்வி, கர்த்தர் அவனை உருவாக்குகிறார். அவனுக்குள்ளே மாற்றம் வருகிறது. அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பேச அவன் போதிக்கிறான். இப்போது ஜனங்கள் எல்லாரும் சவுலாக இருந்த பவுலை பார்க்கிறார்கள். ஒரு நாள் சவுலை எப்படியாவது கொல்லணும், அவர் அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்துகிறான் என்ற வார்த்தைக்காக அங்கே யூதர்கள் எல்லாரும் கூட்டி அவனை அடிக்கிறார்கள். ஆலயத்திலிருந்து அவனை புறம்பே தள்ளி அடிக்கிறார்கள்.
என்னன்னா யூதர்கள் அல்லாதவரை ஆலயத்துக்கு இந்த பவுல் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லி அவர் அடிக்கிறார்கள், அடித்து துன்புறுத்துகிறார். இங்கே அவர்கள் போர் சேவகர்கள் எல்லாரும் தேசாதிபதிகள் எல்லாம் கவனித்து ஓடி வந்து சவுலை பிடிக்கிறார். பிடித்து சங்கிலியினால் கெட்டி இவன் யார், இவனை ஏன் அடிக்கிறீர்கள் என்று விசாரிக்கிறார்கள். இப்போது விசாரிக்கும் போது இந்த பவுல் அவனை குறித்து தவறான காரியம், ஜனங்கள் அவனை குறித்து சொன்னதை கேட்க முடியாமல் அவனை அரண்மனை கோட்டைக்கு எடுத்து செல்கிறார்கள். அங்கே போகிற வழியிலே படிக்கட்டிலே இந்த பவுல் ஏறுகிறார். போகும்போது ஜனங்கள் சொல்றாங்க இவனை கொலை செய்யணும். அப்போ பவுல் அங்கே கேட்கிறான், தேசாதிபதிகள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு எப்படியாவது கொஞ்சம் எனக்கு சந்தர்ப்பம் தாங்க, நான் பேசணும், ஜனங்கள்கிட்ட பேசணும். ஜனங்கள்கிட்ட அந்த நேரத்திலையும் கர்த்தராகிய இயேசுவை குறித்து அவர் பேசுகிறான், வைராக்கியமாக பேசுகிறான். ஜனங்கள் சொல்றாங்க இவனை அகற்றோம், இவனை கொலை செய்யணும்னு சொல்றாங்க. இப்போது தேசாதிபதிகள் வேற வழி இல்லாம அவனை சிறையிலே அடைத்து விடுகிறார்கள். இப்போது எருசலேமில் இருந்த பவுல் சிறையிலே அவன் கொண்டு செல்கிறான். அங்கே அவனை எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்காத பட்சத்துல அவனுக்கு சிறையிலிருந்து வெளியே செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்க வேண்டும். அதை செலுத்தாத காரணத்தால் அவன் 2 ஆண்டுகள் சிறையிலே இருக்கிறான். பாருங்க, முன்பதாக அவன் சிறு வயதிலே அவன் எவ்வளவு செல்வந்தனாக இருந்தான். ஆனால் அந்த சிறைச்சாலையிலே கொடுக்கிறதுக்கு அவனுக்கு கொடுத்த அந்த பணத்தை கொடுப்பதற்கு கூட ஆள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே அவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரே வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இப்போ அங்கிருந்து அவனை வேறு இடத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். அவனை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று யூதர்கள் எண்ணுவதினாலே புதிய தேசாதிபதி அங்கே வருகிறார். அங்கே தேசாதிபதி பவுலை அழிக்க வேண்டும் என்று சொல்லி முற்படும் போது அவனை வேறு இடத்திற்கு சென்று கப்பலிலே அழைத்து சென்று அவனை சிறையிலே வைக்கிறார்கள். அதன் பிறகு ரோமாபுரிக்கு செல்கிறான். அங்கே அவன் கேட்ட கேள்வி, ஆண்டவர் ஏன் என்னை அழைத்தீர்? இப்போது யூதர்கள் அவன் மீது வைத்த பழியை கர்த்தர் அகற்றி போடுகிறார். அங்கே தேசாதிபதிகள் எல்லாருடைய கண்ணிலே தயை கிடைக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறான். அவனுடைய ஊழியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா வேதாகமத்துல மத்தேயு அந்த புதிய ஏற்பாட்டுல பார்த்தீங்க 27 அதிக அந்த புத்தகங்களிலே 14 புத்தகங்கள் பவுல் எழுதின புத்தகங்கள். அவன் செய்த அற்புதங்களுக்கு கணக்கே இல்லை. இன்னும் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 19, 11, 12 பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டது என்று சொல்கிறார். இப்போ பவுல் இறுதி வரை ஆண்டவருக்காக வாழ்ந்து அவன் இரத்த சாட்சியாக மரிக்கிறான். வேதாகமத்திலே போடப்படவில்லை அவன் எப்படி மரித்தான் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் சிறை சேதம் பண்ணி கர்த்தருக்காக மரித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. இங்கே இன்றைக்கும் பவுல் கேட்ட கேள்விக்கு கர்த்தர் கொடுத்த பதில், அவன் ஏன் என்னை துன்பப்படுத்துகிறான் என்ற கேள்வி, அவன் கடைசி காலம் வரை கர்த்தருக்காக ஊழியம் செய்து மரித்தான். இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட கேள்வி இருக்கிறதா? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தும் விதமாக ஒருவேளை நீங்க இருக்கிற இடத்துல ஊழியம் செய்கிற இடத்துல எதிர்ப்பு வருகிறதா? கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் கண்களை மூடி அன்பின் பிதாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே பவுலை போல உமக்கு சாட்சியாக நாங்க வாழ கிருபை தாங்க. உடைய சமூகத்துல வைக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை